அழகான ஒரு கிராமம் அமைதியாக இருந்தது. அங்கு மக்கள் இயற்கையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அவசரமான குணம் கொண்டவன். அருண் எப்போதும் வேகமாக வேலை செய்வான். ஆனால் அவன் பல தவறுகளைச் செய்வான். அவனது அம்மா அவனை எச்சரித்தாள். அவசரம் ஆபத்து என்று கூறினாள். ஒரு நாள் அவன் சந்தைக்கு செல்ல முடிவு செய்தான். விதைகள் வாங்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் அவசரத்தில் வீட்டை விட்டு வெளியேறினான். கதவை சரியாக பூட்டவில்லை. கதவு மெதுவாக திறந்தபடியே இருந்தது. அது ஆபத்தை வரவேற்றது. அருண் வேகமாக பாதையில் ஓடினான். அவன் சுற்றியதை கவனிக்கவில்லை. அவன் ஒரு கல்லில் தடுமாறி விழுந்தான். அவன் அதிர்ச்சியடைந்தான். அவனது பணம் கீழே விழுந்தது. ஆனால் அவன் அதை கவனிக்கவில்லை. அவன் உடனே எழுந்து மீண்டும் ஓடினான். சந்தை மிகவும் கூட்டமாக இருந்தது. அங்கு பல விதைகள் விற்பனை செய்யப்பட்டது. அருண் சீக்கிரமாக விதைகளை வாங்கினான். அவன் அவற்றை சரிபார்க்கவில்லை. கடைக்காரன் கெட்ட விதைகளை கொடுத்தான். அருண் அதை கவனிக்கவில்லை. அவன் உடனே வீட்டுக்கு திரும்பினான். அவசரம் அவனை விரட்டியது. அந்த நேரத்தில் திருடன் வீட்டுக்குள் நுழைந்தான். கதவு திறந்திருந்ததால் அவன் எளிதாக வந்தான். திருடன் வீட்டிலுள்ள பொருட்களை திருடினான். யாரும் அதை கவனிக்கவில்லை. அருண் வீட்டிற்கு வந்தான். கதவு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ந்தான். அவன் பொருட்கள் காணாமல் போனதை அறிந்தான். அவன் மிகவும் கவலைப்பட்டான். அவன் தன் தவறை நினைத்து வருந்தினான். நான் அவசரப்பட்டதே காரணம் என்றான். அவன் விதைகளை நிலத்தில் நட்டான். அவன் நல்ல விளைச்சல் எதிர்பார்த்தான். ஆனால் செடிகள் சரியாக வளரவில்லை. அவை கெட்ட விதைகள் என்று தெரிந்தது. அவன் மிகவும் ஆசையாக இருந்தான். அவனது முயற்சி தோல்வியடைந்தது. அவன் தனது தவறுகளை நினைத்தான். அவசரமே காரணம் என்று புரிந்தது. பணம் இழந்ததும் திருட்டும் நினைவுக்கு வந்தது. அவன் மிகவும் வருந்தினான். அவன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். அவசரம் ஆபத்து என்று உணர்ந்தான். அவன் இனிமேல் மெதுவாக செயல்பட்டான். அவன் கவனமாக வேலை செய்தான். அவன் வீட்டை சரியாக பூட்டினான். அவன் பொறுப்புடன் நடந்தான். சந்தையில் நல்ல விதைகளை தேர்வு செய்தான். அவன் சிந்தித்து முடிவு செய்தான். அவன் நல்ல விளைச்சலை பெற்றான். அவன் சந்தோஷமாக வாழ்ந்தான்.